எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நான் தமிழ்நாடு போயிருந்தேன் ஒரு வேலையாக. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல, அதனால தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இது வந்து உண்மையான சம்பவம் தான். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், விவசாயிகளோட குழந்தைங்களோட கதை. அவங்க வந்து அந்த காலத்தில், இந்த காலத்துலையும் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து 8வது தான் படிக்குது, அதிகமாக படிக்கலை. பையனும் அந்த மாதிரி 10வது படிக்கிறாங்க. அவங்க வந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு வீட்லேயும் நல்ல விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப பொறுப்பான பையன், சைலண்ட்டாக இருப்பாங்க, அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 18 வயசு, அந்த பையனுக்கு 21 வயசில் 2 பேத்துக்கும் கல்யாணம் முடியுது. நல்ல வயசு தான், ரொம்ப சின்ன வயசு கிடையாது, நல்ல வயசில் கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்போ அந்த பையனும் பொண்ணும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. 2 ஆண் குழந்தைங்க பிறக்குது. 3 வருஷத்தில் 2 குழந்தைங்க பிறக்குது. 2வது குழந்தை வந்து ஒரு 6 மாத குழந்தையாக இருக்கும். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே உழைப்பாளிகள், 2 பேரும் விவசாயம் பார்க்குறாங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு லைஃப், சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ பணப்பிரச்சனை ஆகி போயிடுது. அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு பணப்பிரச்சனை ஆனோன்னுமே 2 லட்ச ரூபா நீ எப்படியாச்சும் பெரட்டி கொடுறா, நான் கண்டிப்பாக உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னுமே அவங்க வந்து ரொம்ப நல்ல கேரக்டரு. சரி, நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறானே, நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட காசு கிடையாது, விவசாயிக்கிட்ட மொத்தமாக எங்கே காசு இருக்க போது, 2 லட்ச ரூபா அவங்க 2-3 இடத்துல வாங்கி சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கேரண்டி இவங்க கொடுக்குறாங்க. அவங்களும் சரி, நீ கேரண்டி கொடுக்குறனால நீ நல்ல பையன் எங்களுக்கு தெரியும், நீ கேரண்டி கொடுக்குறனால நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் வட்டி கொடுக்குறாங்க. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ தெரில, அந்த பையன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுறான். ஓடி போனதுக்கப்புறம் அந்த காசு கொடுத்தவங்க எல்லாருமே இவங்கள பிடிச்சி கேட்குறாங்க, என் காசு உன்னை நம்பி தான் கொடுத்தோம், நீ தான் கொடுக்கணும், நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னுமே இவங்களுக்கு ஓவராக ப்ரெஷர் ஆயிடுது. நம்ம விவசாயம் பார்க்குறோம், இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு வந்து அது அவங்களுடைய அப்படி தான் பேசுவாங்க. எல்லா ஒய்ஃபுமே அப்படி தான் பேசுவாங்க. நீ தேவையில்லாமல் நம்ம ஒரு நஷ்டமாகி விவசாயத்துலேயோ இல்லை வேறு பிஸ்னஸில் நஷ்டமானால் அது பரவாயில்ல, எவனோ ஒருத்தனுக்கு நீ எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறது, அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நம்ம தான் மாட்டிக்கிட்டோம், நம்ம கடங்காரன் ஆகிட்டோம், நம்ம வாங்கி சாப்பிடல, நம்ம ஊதாரித்தனம் பண்ணலை, நம்ம எந்த பிரச்சனையுமே பண்ணலை, ஆனால் நம்ம கடை கட்டுறாப்புல இருக்கே, நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம இப்படி திட்டு வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷத்தை சாப்பிட்றாங்க. ஆனால் மருந்து குடித்து தற்கொலை பண்ணி தூக்கில் தொங்கி இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். கடன் தொல்லை தாங்க முடியாமல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் தைரியமாக, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கலை. ஆனால் தற்கொலை முயற்சி பண்ணிவிட்டு அது விவசாயன்றதுனால மருந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கும் எப்பயுமே. ஸோ அப்புறம் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, சொந்தம் தானே, ரொம்ப சொந்தன்றதுனால பாசமாக தான் இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்களுடைய கேரக்டர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தானே பொண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க பொண்ணவே திட்டுறாங்க, உன்னால் பாரு இப்போ அவர் உயிர் போக தெரிஞ்சு, நீ ஏன் இப்படி பேசுகிற, அவங்க என்ன வேணும்ட்டேவா பண்ணிட்டாங்க, சரி விடு, உனக்கு என்ன கடன் பிரச்சனை தானே, நீ வந்து காது குத்து வை. நம்ம கிராமங்கள்லேயும் சரி சிட்டிகள்லேயும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இருக்குது, நார்த் இந்தியாவில் கிடையாது, இங்கே அப்படி கிடையாது. அந்த காது குத்து வச்சேன்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உனக்கு சொந்த பந்தம் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த காசை வச்சு நீ கடனை கட்டிடு, அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிட்டன், ஒரு உதவி மாதிரி தானே, ரிட்டன் பண்ணுங்கள், அப்புறம் பத்தலைன்னா சம்பாரித்து கடனை கட்டுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் பார்க்கணும் தவிர தம்பியை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னுமே அந்த பொண்ணு அழுதுகிட்டே சரி எங்கள் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லுது. அதே மாதிரி விசேஷம் வைக்கிறாங்க, காது குத்து வைக்கிறாங்க, நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடக்குது. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி 2 லட்ச ரூபாய் கிடைக்கிது. கடன் தான், அம்மா செய்கிறது மட்டும்தான் நான் ஊசி, எல்லாமே கடன் தான். அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம்ன்றது பெரிய தொகை தானே. அந்த காசை எடுத்து அந்த கடனை கட்டிடுறாங்க. கட்டிட்டு அந்த பொண்ணு வந்து
வேலைக்கும் போகும், விவசாயமும் பார்க்கும். அது இல்லாமல் துணி வந்து ஆளுகளுக்கு போய் போய் வீடு வீடுக்கு போய் போட்டுட்டு கடனாக கொடுத்துட்டு வசூல் பண்ணும். அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் பார்க்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து விவசாயம் அந்த அளவுக்கு போகலை அப்படின்ட்டு அவங்க வந்து சென்னையில் போய் டிரைவர் வேலை பார்க்குறாங்க. பிரிஞ்சு வாழ்கிறாங்க. மாதத்துல 2 மாதத்துல 6 மாதத்துல ஒரு தடவை அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க. யாருக்கோ வாங்கி கொடுத்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி பிரிஞ்சு வாழ்கிறாங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த செய்முறைலாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வாங்கின கடன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறாங்க. எதுக்கு இந்த கதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து 2 லட்சம்ன்றது பெரிய தொகை. அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி ஸ்கூலில் வந்து சாப்பாடு செய்கிற வேலை பார்க்குது. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸும் பார்த்துட்ருக்கு, துணி பிஸ்னஸ்ஸு. தையல் கிளாஸ் வந்து 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் தச்சு, அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு, தச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சொந்தமாக வண்டி வாங்கி அதவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. விவசாயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வருமானம். பசங்கள்லாம் இப்போ பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்குது. ஒரு வீடு நல்ல பெரிய வீடு, ஒரு 30 லட்சத்துக்கு நல்ல பெரிய வீடை கிராண்டாக கட்டியிருக்காங்க. 2 வீடு கொஞ்சம் சின்ன ஒரு சுமாரான வீடு. நான் எதுக்கு இந்த கதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது. தற்கொலை அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. ஸோ வர்ற பிரச்சனைகளை நம்மளால் முடியும், நம்ம இதிலேருந்து வெளியில் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வருவோம், சக்ஸஸ் ஆகும். அதிகமாக சோதனை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கும் அப்படி தான். எனக்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நானும். இப்பயும் பட்டுட்டு தான் இருக்கேன். இருந்துட்டாலும் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் நினச்சிக்கிறணும். நம்மளுக்கு நாமே தைரியம் சொல்லிக்கிறணும், முயற்சி பண்ணணும். நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தோள் தட்டி கொடுத்துக்கிறணும். ஸோ நல்லதை நினைங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏதாச்சும் சக்ஸஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு.